எதிரி எந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம தாக்குறானோ அதே ஆயுதத்தை தான் அவனுக்கு எதிராகவும் நம்ம திருப்பணும். அதுதான் புத்திசாலித்தனம். அது மாதிரி இந்த தற்குறி காந்தி என்ன பண்ணான்னா, வர 22ஆம் தேதி, அதாவது நேத்து முன்னாடி சொன்னது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 22ஆம் தேதி சீமான் வீட்டை நாங்கள் முற்றுகையிட போகிறோம். பெரியார் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 32 அமைப்புகள் சேர்ந்து முற்றுகையிடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாப்புல. அவருக்கு கூடவே இந்த அண்டாவாயன் அவனும் அவன் பதிலுக்கு வாருங்கள் சிங்கள கைக்கூலி சீமானை நாம் தோல் உரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானுங்க. சரி, இவனுக்கு என்னென்ன அலப்பறையை கொடுத்தானுங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் பிரிச்சு 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 பார்க்க போறோம். புலி புலி தனிச்சு நிற்கும், 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். வணக்கம், இது TN83 டைகர். நான் உங்கள் லக்ஷ்மணன். பொதுவா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னா சென்னையில வள்ளுவர் கோட்டத்துக்கு இடம் ஒதுக்கி கொடுப்பாங்க, அந்த இடத்துல பண்ணிட்டு போவாங்க. ஆனா இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, இது போராட்டம் இல்லை, இது ஒரு தற்குறித்தனமான ஒரு செயல். சீமான் வீட்டை முற்றுகையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பி வந்துச்சுங்க. சரி, வந்த போர்ஸை பார்த்தா என்னவோ, நானும் ஒரு 4000-5000 பேர், மொத்தம் 32 அமைப்புன்றாங்க தமிழ்நாடுக்குள்ள. குறைஞ்சது ஒரு 5000 ஒரு 10,000 பேர் வருவாங்க. என்ன நடக்க போதோ தெரியல, கலவரம் நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு நாமளும் ஒரு வாட்ச் அவுட் இருந்தோம். அப்படியே இதுல ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப் திறந்தாலே அப்படியே என்னவோ பெருசா தமிழகமே ஒரு போர்க்களம் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீமான் வீடு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கு. இவங்க போராட்டம் பண்ணது எங்கடான்னா, ரிலையன்ஸ் அந்த ட்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு துணிக்கடை, அந்த துணிக்கடைக்கு முன்னாடி, சலூன் கடைக்கு முன்னாடி நின்றுக்குன்னு கத்துறானுங்க. அங்கே காவல்துறை போயிட்டு தடுத்துட்டாங்க. அந்த இடத்துல இந்த தற்குறி காந்தி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. கள நிலவரம் எப்படி இருக்கிறது? கள நிலவரம் எங்கள் கட்டுக்குள்ளதான் இருக்கிறது, காவல்துறை எங்கள் கட்டுக்குள்ளதான் இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல உளருது. சரி, உளருது, ரைட்டு. சீமான் எங்கிருந்தார்? சீமான் ஓடி ஒளிந்து விட்டார், வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு கத்துறான். நீ ஒரு ஆண் மகனுக்கு பிறந்த இருந்தால், ஒரு அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தால் சீமான் வெளியே வரட்டும், வா, ஓடி ஒளிந்து பயந்தாங்கோடி சாவர்கரின் வாரிசே அப்படின்னு இந்த இடத்துல நின்று கூவிட்டு இருக்குது இந்த பண்ணாடை. அந்த பண்ணாடிக்கு தெரியல, அந்த மனுஷன் காலையில ஜிம்முக்கு போகும்போது ஒரு பேட்டி, ஜிம்மு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேட்டி, இவங்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மதியானம் ஒரு பேட்டி எங்க வீட்டாண்ட, வீட்டுக்கு வெளியே தான், வீட்டுக்கு உள்ளதெல்லாம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல, வீட்டுக்கு வெளியே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக பிரியாணி சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இவன் அங்க 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி நின்றுக்கிட்டு சீமானே வீட்டு வெளியே வா, டே பரதேசி, காவல்துறை உன் கட்டுக்குள்ளதான் இருக்குதுன்ற, களம் உன் கட்டுக்குள்ளதான் இருக்குதுன்ற, அங்கதானே போகணும், சீமான் வீட்டுக்கிட்ட போயிருக்கணும். சீமான் வீட்டுக்கிட்ட போயிட்டு சீமானே வெளியே வா, பயந்துகிட்டு உள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா, நானுமே சீமானை என்ன சீமான் பயந்துட்டாரு போல இருக்குது, திருமுருகன் காந்தி மிரட்டி சீமான் பயந்துட்டாரா அப்படின்னு கூட நானும் உங்களுக்கு ஒரு ஃபயர் விட்டு இருந்திருப்பேன். ஆனா திருமுருகன் காந்தி வீட்டுக்கிட்டே போல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னு கேளுங்க. திருமுருகன் காந்தி கூட பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாப்புல. அவர் யாருன்னு பார்த்தாக்க, தமிழ் புலிகள் நாகை திருவள்ளுவன், அந்த ஆள் அங்கதான் இருந்தாப்புல. அந்த ஆளும் இவரும் திருமுருகன் காந்தி பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன ஈரோடு இடைத்தேர்தலப்போ அருந்ததியரை பத்தி தப்பா பேசிட்டாருன்னு நாங்க ஒரு பொய்யை கிளப்பி அலுவலகத்தை முற்றுகையிடுகிறோம்னு போன இடத்துல எங்க பொச்சி மேலே மிதிச்சு துரத்திட்டானுங்க. அப்பயாவது அந்த இடத்துல ஒரு 10-15 பேர் தான் இருந்தானுங்க அலுவலகத்துல. அவனுங்களே நாங்க போன ஒரு 50 பேர் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. நீங்க வேற, நம்ம இப்போ 300 பேரை தான் கூட்டு வந்திருப்போம். அவனுங்க அங்க கிட்டத்தட்ட 400-500 பேர் இருக்கிறானுங்க. அதுவும் இல்லாத காலையில பேட்டி கொடுக்கும் போதே பார்த்தேன் நானு, அவர் கட்டைங்கெல்லாம், உருட்டு கட்டையெல்லாம் கையில வச்சிருக்கிறாங்க. கேட்டா சமைக்கிறதுக்குன்றாங்க, ஆனா அது கிடையாது, அவனுக்கு தயாரா இருக்கிறானுங்க அடிக்கிறதுக்கு. இந்த சமயத்துல போனோம்னா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால நாம இங்கிருந்தே கத்துவோம், இங்கிருந்தே கத்திட்டு மதியமா இவங்க நம்ம கைது பண்ணுவாங்க, கைது பண்ணி போனதுக்கு அப்புறம் போயிட்டு சாப்பாடு வாங்கி தருவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு இவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் சரி, வேற வழி இல்லைல்ல, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே கைது ஆகி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல நின்றுக்கிட்டு ஒரு ஆள் கேட்டார், தமிழ் புலிகள் நீங்கள் கைதாகுங்க, பெண்கள் நீங்கள் முதல் கைதாகுங்க. ஏண்டா முற்றுகையிடுகிறது தானே வந்தீங்க, முற்றுகை தானே இடணும், எதுக்கு கைதாகி போறீங்க? நீங்க இதுல இருந்தே தெரியுதா
இதுல அந்த விடுதலை ராஜேந்திரன் அவர் என்னவோ பெரிய போராளி ஈராளின்னு மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. அவர் தான் முதல்ல கார் ஏறி தப்பிச்சு போறாரு. பின்னாடி இந்த திருமுருகன் காந்தி தப்பிச்சு போறாப்புல. அது பத்தாதுன்ட்டு இவன் வீடியோ எங்களுக்கு இல்லை, அட்ரஸ் இல்லாத நாய் போல இருக்கு இந்த திருமுருகன் காந்தி. நம்ம இவரு தமிழர் கட்சி திருமுருகன் போன் பண்றாரு. திருமுருகன் போன் பண்ணி உங்க வீடு அட்ரஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கறாப்புல. நீ ஒரு ஆண்மை உள்ளவன், ஒரு நேர்மையாளன், எதற்கும் பயப்படாதவன், என்ன பண்ணணும்? இதுதான்டா என் அட்ரஸ், முடிஞ்சா வந்து பாருங்கடா, நான் அங்கதான்டா இருப்பேன், என் வீடு அங்கதான்டா இருக்குது சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அதை தெரியுமா பொட்டாமா பெரிய ஆளா நீ கண்டுபிடினா, டேய் நீ நேர்மையாளான்னு உனக்கு தான் வீரம் இருக்குது இல்ல, நெஞ்சில வீரம் இருக்குல்ல, சொல்லணும்ல அவர்கிட்ட. அதை விட்டுட்டு இங்க நின்றுக்கிட்டு நான் அறிவித்து விட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து அதே மாதிரி செய்யுங்கன்னா அறிவிச்சுட்டு வந்த, ஆனா எங்க நின்று கத்தன? வீட்டுக்கிட்டே வரலையா ராஜா? வந்திருந்தா இதற்கு முன்னாடி முற்றுகையிட்டு பொச்சில நிதி வாங்கிட்டு போனாங்கல்ல, உன் மண்டையே பிளந்திருப்பானுங்க. சரி, இந்த தற்கூரி இப்படி. அடுத்து இந்த சுந்தரவல்லின்னு ஒண்ணு இருக்குது. இந்த சுந்தரவல்லிய கிளவின்னு கூப்பிடுறதா அக்கான்னு கூப்பிடுறதா என்னன்னு தெரியல. சரி, இவங்களுடைய வரலாறு வந்து சொல்றேன். இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாம் வந்து இந்த கூஜாத்து போறீங்கல்ல, இவளுடைய உண்மையான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்ததுதான் இவளுடைய வரலாறு. அதற்கு நான் இதை வந்து முன்னாடி சொல்லல. இதுக்கு வந்து பிரான்ஸ் தமிழச்சியே வந்துட்டு இதுக்கு முன்னாடியே சரியான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க, பதிலே சொல்லல, ஓடி ஒளிஞ்சிடுச்சு. இந்த பெரியார் சரவணன் சொல்லிட்டு ஒரு ஆளு கூட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க பண்ண வேலை. இந்த சுபவி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த லூலு குரூப்ல வந்துட்டு இவங்கெல்லாம் மெம்பர்ஸ். இந்த லூலு குரூப் மெம்பர்ஸ் வந்து இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, குடும்ப பெண்களை குடும்பத்தில் புருஷன் கூட வாழக்கூடாது, ஆனா நீ உன்னுடைய பாலியல் இச்சைக்கு நீ யார் கூட வேணாலும் போய் படுத்துக்கலாம், கணவன் கூட தான் நீ போகணும்னு இல்லை, நீ எத்தனை பேர் கூடனாலையும் நீ வந்து உறவு வைத்துக் கொள்ளலாம், அது நம் பெண் உரிமை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பாலியல் தொழில் செய்கின்ற ஆள் தான் இந்த சுந்தரவல்லி. நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வீடியோ போடுறேன். அந்த ஒப்பாரி வச்சாங்கல்ல, இந்த ஒரு பொண்ணுலாம் வந்து செருப்புலாம் அடிச்சுட்டு ஊன்னு ஒப்பாரி வச்சதுக்குல்ல, அது எல்லாம் என்ன லட்சணத்துல குடும்பம் நடத்துறதுக்கு மட்டும் நான் போடுற வீடியோவை செக் பண்ணிங்க. புது போன் வாங்கி தராரு மைதிலி புருஷன் நினைக்கிறேன். நாங்க என்ன சாப்பிடுறோம் நீங்க அவரு இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அமிதாப் பச்சன் ஜெயபாதிரின்னு வச்சிடலாமா? அமிதாப் பச்சனும் ஜெயபாதிரியும் பாத்துக்கல. இல்லாமல் எதுவும் கூறக்கூடாது. ரொம்ப ஹைட் வித்தியாசமா இருக்குது. எப்படிமா படிப்பீங்க? இல்ல பரவாயில்ல பிரச்சனை இல்லை. எப்பொழுதுமே வந்து ஒரு விஷயம் இருக்கு, நல்லா நோட் பண்ணுங்க. மனிதன் எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் எவ்வளவு குள்ளமா இருந்தாலும் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரே ஹைட் தான். அப்ப போதுமே, அது போதுமே. ஆக்சுவலா வந்து அந்த பார்ட், அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் மனுஷனுக்கு அந்த பார்ட் கரெக்டா அது என்ன ஹைட்டோ அவ்வளவுதான். ஆமா, இது நீங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. யார் வேணாலும் ட்ரை, எவ்வளவு ஹைட்டா இருக்கிறவங்க சிவகாமி பேபி. யாரு சிவகாமி பேபி வந்திருக்குது. டீச்சர் அம்மாவுக்கு கருத்து சொன்ன பிள்ளைக்கு நீங்க அந்த கருத்து சொல்லிருங்க. ஒரு நாளைக்கு ஒருவன் கூட தான். புரிஞ்சுச்சா? ஐ லவ் யூ சிவகாமி, ஐ லவ் யூ so much. அது கொஞ்சம் லைட்டா ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டாயிரம்ல குளிர்ச்சியா நிக்கிறது. நாங்க எங்களுக்கு என்ன அடிச்சாலும் ஏறவே அது என்பது எங்களுக்கு கட்டெருமை நோண்ட மாதிரி இருந்தாதான் போயிட்டு ஒரு டைட் கிரீம் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிரீம் வாங்கத்தான் இப்ப 2 மணி நேரமா சுத்துவீங்களா? என்ன வாங்க? அதுக்கப்புறம் இது வந்து கைதாகி போகும்போது சொல்லுது, நான் இதோட பெரிய தடியெல்லாம் பார்த்துருக்கிறேன். நீ பார்த்திருப்ப, முதல்ல கைதாகி போய் உள்ள உட்காந்ததே நீதான். ஒட்டா கிழிச்சு எடுத்துருவன்ற, உனக்கு இந்த வேலை தேவையா? தம்பி பக்கம் போயிங்கன்னா உன் மண்டை பிடிச்சு எடுத்துருப்பாங்க. நேற்று தப்பிச்சு வந்துட்டு வீட்டு பக்கம் போகிறதுக்கு துணிச்சல் இல்லை உங்களுக்கு யாருக்கும். அதை விட்டுட்டு இங்க வந்துட்டு வேலையிடுவோம். இது பெரியார்மன், பெரியாருலாம் இங்க ஒண்ணுமே இல்லை.
உன்னெல்லாம் வந்து வாழை விட்டதே இந்த நாட்டுல வந்து பெரிய விஷயம். தமிழ்நாட்டுல உன்னெல்லாம் விட்டதே நாங்கெல்லாம் பெரிய விஷயத்தினால என்ன அசிங்கமா பேசுறது நீ? உனக்கு நேற்று சம்பவம் பண்ணியிருப்பாங்க மகளே, நீ தப்பிச்சு ஓடி போயிட்டு நாங்க ஏதோ பயந்து ஒளிஞ்சிட்டோமா. இந்த பக்கம் பார்த்தாக்க இவங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போட்டு ஒரு கரடு முரடா வந்து முருகறி திரிகிறாங்க நம்ம பசங்க, வருட்டம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கிருந்தீங்கன்னா சின்ன பின்னமா இருப்பீங்க. அப்ப வீட்டுக்கு போகும்போது உசுறு இருக்குமா இருந்திருக்காதான்னு எங்களுக்கே தெரியல. அப்படி இருந்தது கள நிலவரம். அதுக்கப்புறம் இந்த அவதூறுன்னு பேசிட்டு ஒருத்தன் தெரியுமா, நான் வந்து மதுரையில இருந்து வரேன், பசும்பொன் பாண்டியான், டே சீமான் நீ மலையாளி, நீ இவன் அவன் அப்படின்னு பேசுவான். இது யார் தெரியுமில்ல, நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு போய் முன்னாடி வண்டியில ஏறிட்டு அது பாட்டு கத்துது. டே உன்னாலாம் நாங்கெல்லாம் லெப்ட் ஹேண்ட் கூட கிடையாது, பின்னாடி டே போடா ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாள். நீ எல்லாம் எங்களுக்கு பேசுற பேச்சு இவ்வளவும் முடிச்சுது. நேத்து வரைக்கும் அந்த செந்தில் வேலை பக்கத்துல கூட பார்க்கல யாரும். இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அவனையும் காணும். இவங்கெல்லாம் ஒன்லி தூண்டி விட்டுட்டு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்துல மட்டும்தான் கம்பு சுத்துவானுங்க, களத்துக்கு வர மாட்டானுங்க. இவனுங்க பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கும் அடி நிச்சயம்தான். இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு நம்ம கேட்கிற கேள்வி, பெரியார் என்ன பேசினார், அது உண்மையா பொய்யா? அதுக்கு மட்டும்தானே பதில் சொல்லணும். நீங்க அதை விட்டுட்டு என்ன பெரியாரை வந்து நியாயப்படுத்தி பேசுறீங்க? இப்போ திருக்குறளுக்கு உரை எழுதுறதா பார்த்திருப்போம், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுவாங்க, கம்பராமாயணத்துக்கு உரை எழுதுவாங்க. ஆனா இந்த ஈரோட்டு வெங்காயம் பேசின பேச்சுக்கு இவங்க உரை எழுதுறாங்க, அந்த ஆள் உரை எழுதல. அந்த ஆள் பேசுறதே ஆபாசம் அசிங்கம். அந்த அசிங்கத்துக்கு இவங்க உரை எழுதுறானுங்க. என்ன உரை எழுதுறானுங்கன்னா, காட்டு மிராண்டை பாஷை, அது காட்டு மிராண்டி காலத்தில் இருந்து பேசியதால் அது காட்டு மிராண்டை பாஷை. ஏதாவது அவர் சொல்லல, அது இவனுக்கு சொல்றானு உரை. அதுக்கப்புறம் கருப்பை வந்து அறுத்து போட்டுருன்னு சொன்னாரு பெரியாரு. அதை ஏன் சொன்னார் தெரியுமா? அதாவது பெண்கள் வந்துட்டு அப்பெல்லாம் 10 குழந்தைக்கு பெற்றுக்குவாங்க அந்த காலத்துல. அப்போ வந்து அவங்க அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதே வேலையா போயிடும். நீ வந்து குழந்தை பெற்றுக்கிற மிஷின் கிடையாது, அதனால வந்து கருப்பையை அறுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு உரை எழுதுறாங்க. அதுவே முதல்ல தவறு. அந்த காலத்துல வந்து பெற்றாங்க, அவங்களுக்கு வளர்க்கறதுக்கு வந்துட்டு தெம்பும் திராணியும் இருந்தது, பெற்று வளர்த்தாங்க. சரி, நீ ஒருவேளை பெண்களை வந்து ஆண்களுக்கு நிகரா சம உரிமையா உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னா என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்காதுங்கம்மா, உங்க குடும்பத்துக்கு இல்ல 2 குழந்தைங்க பெத்துக்குங்க, அதுங்களை நல்லா வளர்த்துங்க, 2 பேரும் சமமா நீங்க சம்பாதிங்க அப்படின்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு கருப்பையை நீ எடுத்துரு அப்படின்னா அது ஒரு இன அழிப்பு இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் திருமணம் என்பது கூடாது, தாலி கட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது, பெண் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி, நீ இவன் கூட தான் வாழணும், நீ இவன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் கிடையாது, யாரு கூட வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா பதில் இல்லை. சரி, எந்த ஒரு தொடக்கத்துக்குமே இது ஒரு முடிவுக்கு ஒரு தொடக்கம்னு ஒண்ணு இருக்கும்ல. பெரியார் மனசுல மட்டும் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனைகள் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருக்குமே. அதுக்கு சொல்ற காரணம், பெரியாரே சொல்லியிருக்கிறாரு, அவனை பெரியாருன்னு சொல்லக்கூடாது, இந்த ஈவேரா வெங்காயமே சொல்லியிருக்குது. அவருடைய இளமை பருவத்துல எந்நேரமும் பாத்தீங்கன்னா வேசி வீட்டில் தான் இருப்பாராம். வேசி வீட்டிலேயே இருந்து குடும்பம் நடத்திய ஒருவன் எப்பொழுது ஞானம் பெற்று சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு வந்தான்னு யாருக்கும் தெரியல. இது புத்தகமாவே இருக்குது, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. வீரமணி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, பெரியார் சொல்றாரு, இது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது குழந்தைய பெற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு காம உணர்ச்சி வந்தாலும் உனக்கு காம உணர்ச்சி வந்தாலும் தீர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், யார் கூட வேணாலும் போகலாம் அப்படின்னு பொன்னான கருத்தை பெரியார் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த காணொலியில இந்த தமிழ்நாட்டில் தமிழ் குடிகளுக்கு பிறந்த யாராக இருந்தாலும் பெரியார் சொன்ன வார்த்தைய, பெரியார் தான் இங்க வந்து எல்லாமே ஆதி முதல் அந்த மாதிரி பெரியார் தான் சொல்ற யாருவாவது பெரியார் சொன்னதை ஏத்துக்கிறீங்களா? எவ்வளவு இழிவான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறார்ல, இதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்னா வைக்கிறோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வக்கற்று திராணியற்றவங்க சீமான் அவதூறு பேசிட்டார். அதுவும் அந்த ஊடகங்கள் இருக்குல்ல, அந்த ஊடகங்கள்னே சொல்லக்கூடாது. நான் 5ஆம் தர 6ஆம் தர வேலையை பார்க்குது இந்த ஊடகங்கள். ஒரு அரசியல் தலைவர் ஒரு கருத்தை சொல்றார், சீமான் ஒரு சர்ச்சையான கருத்தை பேசிவிட்டார் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு
தவறும் கிடையாது. சரி, ஓகே. அவர் ஒரு அதாவது 2 3 தரப்புக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த அவர் பேசின பேச்சு வந்து ஒரு சர்ச்சையாகுதுன்னா அது ஓகே. ஆனால் இவங்க இந்த தலைப்பு போறதே சீமான் அவதூறாக பேசினதுக்கு அவருடைய வீடுகையை முற்றுகையிடுகிறார்கள், முற்றுகையிட்டு பல வருகிறது. அவதூறா பேசினா நீ எப்படி சொல்ல வர? நீ எப்படி தீர்ப்பு தர? அவதூறு பேசினான்ட்டு ஊடகத்துக்கு அதான் வேலையா? ஊடகத்துக்கு என்ன வேலை? சீமான் பெரியாரை பற்றி கருத்து வச்சிருக்கிறாரு, அதுக்கு எதிர்கருத்து வைக்கிறாங்க, அதுக்காக இந்த இடத்துல வந்து முற்றுகையிடுறாங்க அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா ஒவ்வொரு செய்தியிலும் தலையங்கம் எப்படி வருதுன்னா, சீமான் பெரியாரை பற்றிய பேச்சு அவதூறு பேச்சுக்கு கண்டனம், சீமான் பெரியாரை பற்றிய அவதூறு பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அவதூறு பேச்சு நீ எப்படி முடிவுக்கு வர? கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அப்போ நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றத்துல விசாரிச்சு அதுக்கு உண்டானது வந்து அவங்க சொல்லணும் இது வந்து அவதூறு பேச்சுன்ட்டு. ஆனா நீங்க என்ன போடணும்? சர்ச்சையான பேச்சுக்கு வலுக்கும் கண்டனங்கள் வேணா போடலாம். அவதூறு பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம், அவதூறு பேச்சு நீ எப்படி முடிவுக்கு வர? உங்களுக்கு அதான் வேலையா? இந்த ஊடகங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த ஊடகத்துல போயிட்டு சோக்கால்டு நாங்கெல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உட்காருவானுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல பிச்சை எடுத்து தின்ற புறம்போக்குங்க. இந்த தேரடி இந்திரகுமார், செந்தில்வேலு, மில்டனு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா வரானுங்க எல்லாருமே வந்து பார்த்தேன், சுகுணா திவாகர், இவனுக்கு எல்லாமே அறிவாலயத்துல பிச்சை எடுத்து தின்ற பரதேசிங்க பண்ணாடிங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பத்திரிகையாளர்னு சொல்றது யோகியது இருக்குது? அறிவாலயத்துக்கு பேசுனா திமுக காரன்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணிட்டு வந்து பேசுடா, உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். பத்திரிகையாளர்னு உட்காந்துட்டு என்னவோ வந்துட்டு இவங்க சமூகத்திலே வந்துட்டு பெரியார் தான் வந்து புடுங்கினார்ன்ற. பெரியாருக்கும் தமிழ்நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் முதல்ல தமிழர்னு சொல்லிக்கிட்டாரா? அவரே என்ன கன்னட பலிஜாய் நாடுன்னு அவர் சொல்லிக்கிட்டாரு. நீங்க என்ன வந்து அவர் தமிழரை டிக்ளேர் பண்றீங்க? பெரியாரை எதிர்த்தா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது, பெரியாரை எதிர்த்தா தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. என்ன பண்ணிடுவீங்க? அவ்வளோ பெரிய பிடிங்கீங்களா நீங்க? அந்த லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. நேத்து திராவிட மசூர்களை வெட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டாரு, வாங்கடான்ட்டாரு. பெரியார் எதிர்த்து பேசுங்க. ஈரோடு இடைத்தேர்தல் ஏதோ அந்த எல்லாம் கம்பு சுத்துறது ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு, ஈரோடு இடைத்தேர்தலில் வாங்கல், அங்கு வாங்கல், நாங்கள் ஓட விரட்டுகிறோம். ஈரோடு இடைத்தேர்தலுக்கு நாளைக்கு அண்ணன் வராரு, சீமான் அங்க பிரச்சாரம் பண்ணதான் போறாரு. பெரியார இன்னும் போட்டு பொல கட்டிச்சு விலை கேத்தாம நாங்க விட போறதில்ல. அதே ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு நாங்களும் திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து வரோம். எவன் கம்பு சுத்தினவங்கள எவன் வந்தாலும் ட்விட்டர்ல எனக்கு டேக் பண்ணுங்க, இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம் வாடான்னு சொல்லி டேக் பண்ணுங்க, நான் வரேன். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. அதே இடத்துல வந்து நாங்க மேடையை போட்டு பேசோம், என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். இந்த வாய் உதார ஓடுறது, ஊழ உதார ஓடுறதெல்லாம் உங்க பெரியார்கள் உங்களோட வச்சுக்கணும், இந்த திராவிட பண்ணிக்கிட்ட வச்சுக்கணும், தமிழர்கள் கிட்ட வச்சுக்கூடாது.